ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 31 வசனம். புக் ஆஃப் ஜாஷ்வா சாப்டர் 24 verse 31. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யோசுவாவை குறித்த ஒரு சாட்சி இங்கு விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது, யோசுவா உயிரோடு இருந்த நாட்களிலும் யோசுவாவுக்கு பின்பும் வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் என்று பார்க்கிறோம். மோசேக்கு அப்புறம் ஒரு கிரேட் லீடராக இங்கே யோசுவா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா ஜனங்களை கானானுக்குள் வழி நடத்தி அவர்களுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்து தேசத்தில் அமெரிக்கை உண்டாகும்படியாக செய்த ஒரு பெரிய தலைவன். ஆனால் அவர் இப்பொழுது இல்லை. ஆனால் அவர் இல்லை என்று சொன்னாலும் இஸ்ரவேலர்கள் வெகுநாள் கர்த்தரை சேவித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? இந்த யோசுவா என்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு இம்பேக்ட், தாக்கம் அந்த தேசத்தின் ஜனங்களுக்குள்ளே இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இதே 24 அதிகாரத்தில் 15 வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் பிரத்யுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்தில் குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். அப்போ இந்த இடத்துல யோசுவா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு மாடல் அங்கே ஒரு செட் பண்ணதுனால ஜனங்களும் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறார்கள். அதன் பொருட்டு யோசுவாவின் காலத்திற்கு பின்பும் ஜனங்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருந்தார்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலேயோ ஒரு குடும்பத்தின் தலைவனோ அந்த குடும்பத்தின் தலைவனுடைய பக்தி, அந்த பக்தி வைராக்கியம் அவருடைய சந்ததிகளுக்குள் பற்றி பிடிக்க வேண்டும். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே கொஞ்ச நேரத்தில் நியாயாதிபதிகள் மரித்து போன பின்பு 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார். அந்த நியாயாதிபதி மரித்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனால் யோசுவாவின் காலத்திற்கு பின்பு, யோசுவா மரித்த பின்பும் வெகு நாள் வரைக்கும் அவர்கள் கர்த்தரை சேவித்துக் கொண்டார். அந்த இம்பேக்ட், அந்த தாக்கம் அந்த ஜனங்கள் மேல், அந்த தேசத்தின் மேல் ஒரு மனுஷனுடைய அந்த தாக்கம் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய தாக்கம் முதல்ல உங்கள் குடும்பத்தை பற்றி பிடிக்கணும். உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்களுடைய புருஷன், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அந்த தேவ பக்தி பற்றி பிடிக்க வேண்டும். உங்களுடைய அந்த இம்பேக்ட் உங்கள் குடும்பத்தை முதல்ல தாக்க வேண்டும். அது மாத்திரமில்லாதபடி அந்த சொசைட்டியை தாக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே
நாம் அவரை சேவிக்கிற அந்த அனுபவம், யோசுவா சேவித்த அந்த அனுபவத்தை ஜனங்கள் பார்த்து அவரும் அவர் குடும்பத்தாரும் கர்த்தரை சேவித்தார்கள் அல்லவா, நாங்களும் சேவிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தது போல் இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுப்போமேனால் நிச்சயமாக நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பின் சந்ததிகள் வெகுநாள் வரைக்கும் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக மாறுவார்கள் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு சமயம் ஒரு ராஜா தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக பிரயாணம் பண்ணுகையில், அவன் பிரயாணம் பண்ணி வெகு களைப்படைந்து பல பட்டணங்களை சந்தித்து விட்டு குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு வந்து இளைப்பாற வேண்டும், ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ராத்தங்குவதற்கு ஒரு மாலை வேளையிலே அந்த பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்த பொழுது ராஜாவுக்கும் கூட இருந்ததான ஆட்களுக்கும் அவர்கள் அருந்துகிறதற்கான மதுபானம், ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், அது பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சு. அவங்க கொண்டு வந்த பேரல் எல்லாமே காலியாகி போச்சு, தீர்ந்து போச்சு. தீர்ந்து போன உடனே ராஜா சொல்கிறான், இந்த பட்டணத்தில் போய் மதுபானத்தை வாங்கிட்டு வாங்க, குடிச்சிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவங்க போய் அந்த பட்டணம் முழுவதும் தேடி பார்த்து விட்டு, இந்த பட்டணத்தில் மதுபான கடைகளே இல்லை, மதுபானமே இந்த பட்டணத்தில் யாரும் குடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் எந்த பட்டணத்திலும் இப்படி பார்க்கலையே, இந்த பட்டணத்தில் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பின பொழுது ராஜா கேட்டாராம், இந்த பட்டணத்தில் ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனுஷன் வந்து ஊழியம் செஞ்சாரான்னு கேளுங்க அப்படின்னாராம். அப்போது அவங்க போய் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம், ஆமாம், இந்த பட்டணத்தில் ஜான் வெஸ்லி வந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். ஜான் வெஸ்லி மறைந்த பிற்பாடும் வெகு காலத்துக்கு அப்புறம் அந்த தாக்கம் அந்த பட்டணத்தில் இருந்தபடினால் அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஒருவராகிலும் அங்கே குடிக்கிறவர்களாக இல்லாததினால் அந்த பட்டணத்தில் மதுபான கடைகளே இல்லாமல் போய்விட்டது. அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய ஒரு தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்க, பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரிலே நிறைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணுகிறோம்? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய சமுதாயத்திலே நாம் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பதை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படி இல்லை என்று சொன்னால் ஜெபிப்போம். ஆண்டவரே, யோசுவாவை போல யோசுவாவின் காலத்துக்கு பின்பும், யோசுவாவின் காலத்திலும் யோசுவாவின் காலத்துக்கு பின்பும் வெகுநாள் வரைக்கும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை சேவித்தார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பம், எங்களுடைய சொசைட்டியில் ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் ஆண்டவரே, எங்களுடைய சாட்சி, எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் அநேகருக்குள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண கர்த்தர் கிருபை செய்யுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை பயன்படுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி இஸ்ரவேலர் வெகு காலம் வரைக்கும் யோசுவாவின் காலத்துக்கு பின்பும் கர்த்தரை சேவித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே ஒரு இரட்சகன் மரித்த பின்பு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை ஜனங்கள் செய்து அவர்கள் சோரமார்க்கமாய் போய் கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள் என்று நியாயாதிபதியின் புஸ்தகம் முழுவதுமாக நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் யோசுவாவின் காலத்துக்கு பின்பு ஆண்டவரை வெகு காலம் ஜனங்கள் கர்த்தரை சேவித்து கொண்டே இருந்தார்கள். காரணம், யோசுவாவினுடைய வாழ்க்கையின் தாக்கம் அவர்களுக்குள்ளே உண்டானபடினாலே நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அதை பிரகடனப்படுத்தினது நிமித்தமாக யோசுவா அப்படி வாழ்ந்தார். நாங்களும் அப்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தரும். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.